அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் இலங்கையில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். இப்போ இங்கே இருந்தோடனே இந்த பாலத்தினூடாக எங்கே போகிறோம்னா பிரசித்தி பெற்ற கடற்கரை கசூர்னா கடற்கரைக்கு போகிறோம். அந்த பேர் ஏன் வந்ததெல்லாம் அங்கே போய் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வாங்கோ. இப்போ நாங்கள் இந்த கேர்னர் தீவுக்கு வாரதுக்கு 2 வழிமுறைகள் இருக்குது. ஒன்று வந்து பிரதானமாக பொன்னாலை சந்தியிலேருந்து கேர்னர் 4 கிலோமீட்டர் பாலத்தை தாண்டி வரைக்கா இந்த வளைவு வரும். இதுதான் காரநகர் அன்புடன் வரவைக்கிற வளைவு. இது ஒரு வழியில் வரலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ஊர்காவல்துறையிலேருந்து ஃபெரி சர்வீஸ், அதாவது பாதை சர்வீஸ் மூலம் வரலாம். அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து இலவசமான சேவை இருக்குது. அதன் மூலமாகவும் வந்து சேரலாம். இப்போ நாங்கள் இந்த கசுனா கடைக்கு இந்த கசீர்னா கடற்கரைக்கு இதால் தான் திரும்ப போகிறோம். இங்கால நல்ல ரோட்டான வந்த வழி வந்து ரோட்டுகள் போடாமல் தான் கிடக்கு. 40 வருடமாக போடப்படாத ரோட்டுகளோட கிடக்கு. அதில் பார்த்தோம்னா வழி வந்து மூடி கிடக்குது. டிக்கெட் எடுக்கணும். இதை வந்து நாங்கள் நுழைவு டிக்கெட் எடுக்கணும் கட்டாயம். மோட்டர் சைக்கிள்னா 100 ரூபா அடிப்பினோம். 100 ரூபா அடிப்பினோம். அது மட்டும் இல்லை, சைக்கிளில் வந்தீங்கன்னா 50 ரூபா, முச்சக்கர வண்டி 200, மற்றது கார் 500, வேன் 800, பஸ்ஸுக்கு 1500 ரூபா. மதுபானம் மருந்துவது தடை செய்யப்பட்டதுன்ற ஒரு போட்டும் போட்டிருக்கு. இப்போ நாங்கள் வந்த உடனே பார்த்தோம்னா 2 பக்கமும் சவுக்கு மரங்கள் நிறைய வைக்கப்பட்டிருக்குது. உண்மையாக சொல்ல போனால் இந்த கடற்கரைக்கு வந்து பேர் வர காரணமே கசூர்னா பீச் என்றது வெள்ளக்காரரால் வைக்கப்பட்ட பேர். கசூர்னாண்ட இந்த சவுக்க மரம் என்ற காரணத்தால் தான் சவுக்கு கடற்கரை என்று சொல்லலாம். ஆனால் ஆக்கள் எல்லாரும் கசூர்னா பீச் என்று சொல்லி அதே பழகி போயிட்டுது. உண்மையாக வந்து இது வந்து ஆக்கள் வச்ச மரம் தான். முந்தி வந்து இந்த கடற்கரைக்கு பாதையும் இல்லை. நாங்கள் வந்து பழைய கடற்கரைன்னு அங்கே சிவன் கோயிலுக்கு பக்கத்தால் போகிறோம். நாங்கள் இப்போ வந்து நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். கடற்கரை பக்கத்துலேயே நிறைய கசூர்னா மரங்கள் இருக்குது. அதையும் போய் அந்த அழகை பார்க்க போகிறோம். வாங்க போவோம். நாங்கள் கடற்கரைக்கு கிட்ட வந்துட்டோம். இன்றைக்கு வார நாள் வந்து சனிக்கிழமை. எப்போவுமே பிஸியான நாள் தான். நான் அப்படியே நாங்கள் ஒரு 11 மணிக்கு தான் இப்போ வாரோம். பார்த்தோம்னா இப்போவே நிறைய வாகனங்களை விட்டுருக்கிறோம். இஞ்சால கரண்ட் சுண்டல் வாகனங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ பைக் அங்கே இஞ்சால விடுவோம். கடற்கரைக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தோம்னா முதலாவது போட்டிருக்கு விறகு மூட்டி சமைக்க தடையன்னு. முந்தி வந்து எல்லோரும் வந்து அதில் வந்து சமைச்சு கொண்டு இருக்கிற இஞ்சாலி பக்கங்களில். அப்போ சில வேலை அந்த மரங்களுக்கு தீக்கப்பட்டலாம்ன்றதால அப்படி செய்யும். சிறுவர் முட்டம் இஞ்சால வந்து விளையாட்டு திடல் இருக்குது. அதே மாதிரி காரணம் பிரதேச சபை தான் வந்து இதை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கீங்கன்னா நிறைய ஆக்களும் வார வைங்க. சரி வாங்க போய் உள்ள எல்லாம் பார்ப்போம். எடுங்க இங்கே வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த சுத்தப்படுத்துகிற குப்பைக்கலன்கள் இருக்குது. அதுக்குள்ளே இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க. என்னடா ஏற்கனவே நிறைய பொழுத்தினதுகள் எல்லாம் கடற்கரை வழியை கிடக்கிற மாதிரி கிடக்கு. பார்த்தோம்னா நிறைய வெளிநாட்டினர் வந்து இருக்கணும். இப்படி ஒரு அழகிய கடற்கரைக்கு. அதே மாதிரி இங்கே வந்தால் பாதுகாப்பு அரண் இருக்குது. இங்கேருந்து பார்க்குற மாதிரி இதெல்லாம் முந்தி இல்லை, இப்போ எல்லாம் உருவாக்கிட்டாங்க. போலீஸ் நேவின்ற லைஃப் சேவிங் இருக்குது. அதாவது இந்த இருந்துலேருந்து தான் வந்து மேலேருந்து பார்த்து கடற்கரையில் யாரும் கத்தளிச்சு கொண்டு தான் அங்கே போய் பார்ப்பினோம். இங்கே வந்தால் சில பொழுதுபோக்கு விஷயங்களும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு படகு இருக்குது. இதில் வந்து நீங்கள் காசை கட்டி இந்த இடங்களை சுற்றி பார்க்கலாம். கேர்னரில் ஒரு மணல் மேடும் இருக்குது இடையில். அதெல்லாம் போய் கூட்டி காட்டுவினோம். ஆனால் அந்த காசுகளை நீங்கள் கதைச்சி போட்டு இதை செய்யலாம். இதுதான் வந்து கசூர்னா கடற்கரை. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் உண்மையாக அப்படி ஒரு அழகான கடற்கரை. கல்லுகள் ஒன்றும் இல்லை, அதாவது முருங்கைக்கல் கவாட்டி எல்லாம் ஒன்றும் இல்லாத கடற்கரை. கூடுதலாக இங்கே டூரிஸ்ட் பிளேஸுக்கு ஆக்கள் வார சிங்கள ஆக்களும் வரையினோம், எங்களை தமிழ் ஆக்களும் வரையினோம். அவ்வளோத்துக்கு அருமையான கடற்கரை. வடமாநிலத்தில் இப்படி ஒரு கடற்கரை இல்லை. இப்படியே நீங்கள் பார்த்தோம்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாருங்க இன்னொரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அப்படியே பார்த்தோம்னா அதுதான் இருக்கிறது கோவளம் வெளிச்ச வீடு லைட் ஹவுஸ். அதுவும் ஒரு நல்ல ஒரு கடற்கரை தான். நீங்கள் போய் பழைய காலத்து ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட வெளிச்ச வீடும் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஜெயிலும் இருக்கான். அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இதில் பார்த்தோம்னா பிரதேச சபையால் வந்து இந்த சுத்திகரித்து கொண்டு வைக்கணும். உண்மையாக இதை வரவேற்கத்தக்கது. பாருங்க அவ்வளவு கடலில் இருந்து தூக்கி எறியப்பட்ட அழுக்கள் கிடக்கு. இதில் இளைப்பாறு இருக்கிறதுக்கு ஏற்ற கதிரைகள் அதில் ஆக்கள் எல்லாம் இருக்கணும். இது வந்து நல்ல ஒரு பாதுகாப்பான கடற்கரை. பாருங்க அப்படி நீல கலரில் இருக்குது. வந்தால் இங்கே வந்து சாப்பிடலாமான்னுலாம் பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து ஒரு கடையும் இருக்குது. ஐஸ்கிரீம் பேன் நிறைய இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து கடற்கரையில் குளிச்சுட்டு அப்படியே வந்து இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா நல்ல தண்ணி குளியல் இருக்குது. இதில் குளிச்சுட்டு வந்து உடுப்பு மாத்திர இடம் ஆண்களுக்கு புரிம்பா பெண்களுக்கு புரிம்பா இருக்குது. அதே மாதிரி நல்ல தண்ணி குளியலும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் காசு சார்ஜ் பண்ணுவீனா. ஆனால் இருக்குது இந்த சேவையெல்லாம்.
இதில் பார்த்தோம்னா பழைய சவுக்க மரத்தின் வேர் கட்டைகள் இருக்குது. இது வந்து பட்டுட்டு தானே நாங்கள் வந்து இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முதல் இங்கே வரைக்க இந்த கடற்கரையெல்லாம் நல்லா கிட்டவாக இருந்தது. இப்போ கடற்கரை வந்து அங்கேயா போயிட்டுது பாருங்கள், எல்லாம் மாற்றங்கள். இதில் பார்த்தோம்னா பெரிய ஊஞ்சல் ஒன்று வச்சிருக்கணும், ஒரு ஆடி பார்ப்போம். இதெல்லாம் இப்போ தான் போட்டு கிடக்கு, இந்த கயிறு ஒரு மேரி கிடக்கு நல்லா தான் இருக்கிறது. இப்போ நாங்கள் நிற்கிற நேரம் வந்து சரியாக 12 மணி இருக்கோம். உண்மையாக சுட்டரிக்கிற வெயில். இங்கே வந்து 11 மணிலேருந்து 3 மணி மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சரியான ஒரு வக்கையாகவே இருக்கும், வெயிலாகவே இருக்கும். நீங்கள் வாரண்டா ஏர்லியாகவும் பெறலாம், பின்னேறாகவும் பெறலாம், வந்து தங்கி இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து சமைக்கிறது தான் ஒரு சிக்கலாக இருக்கும். நார்மலாக வந்து இங்கே எல்லாம் வந்து பாபிக்கு போட்டு மீன் எல்லாம் வந்து வேண்டி சுட்டு சாப்பிட்றவ இப்போ வந்து கடையெல்லாம் இருக்குது. இப்போ இனி கடையில் தான் சாப்பிட வேண்டி வரப்போகுது. வேறு அந்த கடற்கரைக்கு முன்னுக்கு நிறைய சவுக்க மரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு, புதுசு புதுசாக அப்போ வைக்கப்பட்டிருக்கு. இதில் பழைய மரங்களும் இருக்குது பாருங்க. இதில் பார்த்தோம்னா நிறைய போட்டுகள் எல்லாம் இருக்குது. இதுக்கும் வந்து படகு சேவை செய்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற தீவுகளுக்கும் போகலாம். நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த தீவுக்கு வந்து நீங்கள் 2-3 தீவுகளில் இருந்தும் வரலாம் நேரடியாக. நைனா தீவுலேருந்து வரலாம், ஹைட்ஸில் இருந்து வரலாம். ஆனாலும் வந்து நிலமூடாக வாரன்னா நீங்கள் பொன்னாலையிலேருந்து தான் வரலாம். மற்றும்படி நீங்கள் ஃபெரி சர்வீஸ் மூலமும் வரலாம், இல்லை அது வந்து படகு மூலம் வேறு தீவுகள்லேருந்து இங்கே வரலாம். இப்போ பார்த்தோம்னா பிரதேச சபை காரணரால் தண்ணி வந்து கொண்டு இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் பார்த்தோம்னா கடை இருக்குது. இந்த கடையில் நீச்சலுக்கு தேவையான உடுப்புகள்லேருந்து, பலூனுகள்லேருந்து, சாப்பாட்டு சாமான்லேருந்து எல்லாமே விற்கணும். ஒரு போய் பார்ப்போங்கிட்ட இங்கே பார்த்தோம்னா பலூனுகள், சின்ன பிள்ளைங்க இந்த பலூனுகள், இந்த குளிக்கிற பலூன் எல்லாம் விற்கணும். உடுப்புகள் எல்லாம் தாராளமாக இருக்குது, பந்துகள் எல்லாம் விற்று கொண்டிருக்கணும். அதேமாதிரி விளையாட்டு சாமானும் விற்று கொண்டிருக்கணும். இந்தியாவில் பார்த்தோம்னா இன்னொரு கடை இருக்குது, இதில் பழங்கள் விற்று கொண்டிருக்கணும், நெல்லிக்காயும் இருக்குது. என்னென்னா இந்த இது அன்னாசி வேண்டி சாப்பிடுவோம்னா கடைக்காரரை காணையில். இதில் ஒரு கடை இருக்குது, கசூரி ஹோட்டல் அண்ட் க்ரீம் ஹவுஸ்ண்டு. இங்கே வந்து நல்ல ரோல்ஸ் இருக்கிறது வளமையாக வந்து சாப்பிட்றாங்க, சாப்பிடுவோம் ஏதாவது. வந்துட்டு ரோல் இப்போ தான் போட்டிருக்கீங்க. இந்தியாவில் எப்படியே பார்த்தோம்னா சமுத்தி உணவகத்தின் ஒரு கட்டணம் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் என்ன இருக்குன்றே தெரியல, ஒரு கட்டணம் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னா இந்தியாவில் விளையாட்டு திடல் இருக்குது சிறுவர்கள்ட. அது மட்டும் இல்லை, இந்தியா இதில் பார்த்தோம்னா கட்டண மெலசல கூட வெளிநாட்டு பிரஜைகள்னு போட்டிருக்கு. இந்தியாவில் பார்த்தோம்னா எல்லாம் மூடி இருக்குது. அப்போ வெளிநாட்டாக்கள் வந்தால் இதை பாவிக்கலாமோ தெரியாது. ஆக்கள் ஒருத்தரும் பாவனையில் இல்லை. இது ஒரு டூரிஸ்ட் மையம் அங்காள் இருக்குது, அங்கேயும் வந்து ஆக்கள்கிட்ட கேட்குற மாதிரி ஒருத்தருமே இல்லை. என்ன டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர்ன்ட்டு இருக்குது. அப்போ இங்கே வெளிநாட்டாக்கள் எல்லாம் வர தொடங்கி நம்ம ஒரு ஃபேமஸான இடம். ஆனால் இதுகள் எல்லாமே இல்லையோன்னு தெரியல. இங்கே பாருங்க விளையாடுறதுக்கு ஏற்ற இடங்கள் எல்லாம் கிடக்குது. இந்தியாவில் ஏறி இறங்குற இடங்கள், ஊஞ்சல்கள் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து இழைப்பாறக்கூடிய இடமும் இருக்குது. நல்ல ஒரு இது. ஆனால் வந்து மேலே ஓடு போட்டிருக்கீங்கன்னா சீட்டும் ஓடும் கிளந்து போட்டுக்கூடாது பாருங்கோ. இதில் மேலே ஏறலாம், சின்ன பிள்ளையெல்லாம் ஏறுறது. நான் ஏறினா கீழே விழலாம். அதே மாதிரி இந்தியாவில் தான் சிறுவட்ட பூங்கா இருக்குது. ஊஞ்சல்கள்லேருந்து மேலே இருந்து சரக்கி விழுகிறது எல்லாமே இருக்குது. ஆனால் கொஞ்சம் தூரமான ஒதுக்குப்புறமான இடத்துல இருக்குது சிறுவர்கள்ட பூங்கா. கொஞ்சம் அங்கால கப்பல்ஸும் இருக்குது ஒழிச்சு. இந்த உணவகத்தில் என்ன இருக்குன்னா நண்டு சாப்பாடு இருக்குது, மீன் சாப்பாடுகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து குறிப்பிட்ட நேரம், அதாவது 2 மணி நேரத்துக்கு முதலே வந்து வீட்டை ஆர்டர் பண்ணினீங்கன்னா இவ சமைச்சு வைப்பினோம். உடனே சமைக்கிற சாப்பாடு தான் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, வேண்ட பாரம்பரிய அங்கட பொருட்கள் எல்லாமே இருக்குது. பனை உற்பத்திகள் எல்லாமே இருக்குது. போய் பார்ப்போம்ல. இதுகள் வச்சுருக்கிறீங்க என்ன பனங்கட்டியல். ஓ மயூரா உற்பத்திகள், மல்லி கோப்பி தூள்ன்றது விற்கணும். இப்படியான நிறைய சாமான் இருக்குது. பனங்கட்டிகள் வைக்கணும், எள்ளுப்பாக விற்கணும், எள்ளுப்பாக இருக்குது. அது மாதிரி இந்த கூடையல் மிளகாய் தூள் எல்லாம் வைக்கணும். வடகங்கள் இருக்காம், வேப்பம்பூ வடகம், வாழைப்பூ வடகம். அப்படி எடுங்க.
உடனடியாக ஃப்ரெஷ்ஷான பழக்கிழவையால் எல்லாமே செய்து கொண்டிருக்கணும். இது எப்போ திறக்கிறது? சனி ஞாயிறு மட்டுமா இல்லை எல்லா நாளும் திறக்கும்? எல்லா நாளும் திறக்கணுமா? சுட சுட உடனே பெனங்கா பணியாரம் கூட இருக்காமிங்க. தாங்க பாப்பா, நாங்கள் வேண்டுறோம் வழி வேண்டுறோம். இப்போ பார்த்தோம்னா இங்கே பெனங்கா பணியாரம் கூட இருக்குது. ஒவ்வொரு காலம் இருக்கும். பென இல்லா சீசன் களி வச்சுருக்குறீங்க. இப்போ ஒன்று சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு பாப்பா. இதெல்லாம் இன்றைக்கு செய்தது தானே எல்லாம் நல்லா இருக்கு. அக்கா வந்து உடனேயே சமைச்சு கொண்டு இருக்கிறான். வெண்டிக்காய் பறிச்சு வரையோ பாருங்க. இப்போ தான் அக்கா நண்டு உடைச்சி வச்சிருக்கிறா. இன்றைக்கு நண்டு கறி தான். இதை பார்த்தோம்னா மணலையும் கயல் மீனும் இப்போ தான் வெட்டி வச்சிருக்கிறா. அப்படி ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு சாப்பிடணும்னா இங்கே வரலாம். நீங்கள் பழங்கள் பாருங்க, நிறைய பேர் டூரிஸ்டாக வந்து கொண்டிருக்கணும் இங்கே எல்லாம். சுத்தம் செய்து கொண்டிருக்கணும். நாங்கள் இன்றைக்கு கசுண்டா பீச்சுக்கு வந்து இங்கே என்னென்ன செய்யலாம்னு பார்த்து நாங்கள் வர்றதுக்கான வழிகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது ஊர்காவத்துறையிலேருந்து வரலாம், ஹைட்ஸ்லேருந்து வரலாம், இல்லை அது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர். நீங்கள் மானிப்பாய் வந்து பட்டுக்கோட்டை வந்து இங்கே வரலாம். பொன்னாலை சந்தி கடைசியாக வந்து தான் பாலத்துக்குனால வரலாம். அது மட்டும் இல்லை, சாப்பாடு வகைகள் இங்கே வந்து ஒரு கட்டடம் இருக்குது, சமுர்த்தி அவைன்ற சாப்பாடு இடம் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணினா நண்டு சாப்பாட்டில் இருந்து மீன் சாப்பாடு, கணவாய் சாப்பாடு, என்ன சாப்பாடும் கொடியல் கூழ் எல்லாம் கொடுப்பினோம். அதை நீங்கள் வந்து இங்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, கசூர்னி ஹோட்டல்ன்ற ஒரு கடை இருக்குது. அங்கேயும் வந்து நீங்கள் ரோல், பட்டீஸ் அதுகள் மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் குடிக்கலாம். நிறைய ஐஸ்கிரீம் பேன்கள் இருக்குது. அதே மாதிரி குளிக்கலாம். பிரதானமாக நாங்கள் வந்து குளிக்கலை, அது ஒரு சேவை இருக்குது. நல்ல கடற்கரை, கல்லுகள் இல்லை, முள்ளுகள் இல்லை, குளிக்கலாம். வந்தால் நேரத்துக்கு வாங்க. பின்னேரம் 6 மணிக்கு பிறகு விட மாட்டினோம். அதே மாதிரி காலமாக வராண்டா 9 மணிக்கு நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். டிக்கெட் வந்து ஒவ்வொரு ஆட்களுக்கு வாகனத்துக்கு தான் சார்ஜ் பண்ணினோம். அது மாதிரி குளிக்கிறாண்டா மேலதிகமாக 50 ரூபா நீங்கள் கட்டணும். என்னென்னா நல்ல தண்ணியில் குளிக்கிறது, அதாவது கடலில் குளிச்சு போட்டு சில பேர் உடுப்பமாக தான் நல்ல தண்ணியில் குளிக்கிறோம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.